வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி செதில்லாம் வந்துடும். இதனால் நல்லா நீட்டாக கழுவிட்டு சமைச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இது வந்து கடல் மீன் தான். செதில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குடலெல்லாம் வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சும்மா லைட்டாக அப்படி ஒரு நகத்தில் ஒரு கீரல் போட்டுட்டு 2-3 டைம் நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அழுக்கெல்லாம் வந்து நம்ம நல்லா நீட்டாக எடுத்துடணும். இல்லைனா ஜென்ரலாக கடைங்களெல்லாம் நெத்திலி மீன் ஃப்ரை தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி சுத்தமாக நீட்டாக கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பொரிச்சா கூட ஸ்மெல்லே வராது. மீன் வந்து இது ஒரு 1/2 கிலோ வாங்கி நல்லா நீட்டாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு, இதுக்கு வந்து இஞ்சி சேர்க்க மாட்டோம், வெறுமனே பூண்டு பேஸ்ட்டு. பொரிக்கிறதுக்கு எண்ணெய், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு, ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஏன்னா 1/2 கிலோ, 1/4 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் கணக்கு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். அப்புறம் மிளகாத்தூள் அப்படியே சேர்த்துக்குவோம். நம்ம உப்பு தேவைன்னா பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்குவோம். கடைசியாக பூண்டு பேஸ்ட். எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம், இதை மட்டும் சேர்த்தாலே டேஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு. கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். வெறுமனை வறுத்தாலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதை சேர்த்து செய்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு கம்மியான மசாலாவாக தெரியும். மீனை சேர்த்து பெரட்டுறப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன், ரொம்ப கம்மியாக. ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப இல்லை. இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலாக்கே இது வந்து சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு மசாலா சேர்க்குறப்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மீனுக்கு வெறும் பூண்டும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தா போதும். பெசரி ஊறணும். கொஞ்சம் ஊற தான் அந்த கலரும் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. வேறு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். கலந்து வச்ச மசாலாவில் மீன் நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஊறிடுச்சு, நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு. இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து நான் இரும்பு கடாயில் தான் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம மீனெல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். கனல் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வேண்டாம், ரொம்ப சின்னியும் வேண்டாம். பூண்டெல்லாம் சேர்த்ததுனால வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா பொரியட்டும். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக கரெக்டாக இருக்குது. இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம், முள்ளெல்லாம் எடுக்க தேவையே இல்லை. இது மாதிரி மீதி மீனையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஈஸியா சட்டுன்னு நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.